ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள் சேனல். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில் வந்திருக்குன்னா, ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி எப்படி ஏஐயில் கேம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கேமுங்கிறது நார்மலாக பேசிக்கான கேம் நம்ம எப்படி அதை ஏஐ வச்சு டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நம்ம முக்கியமாக நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆஸ் நம்ம எப்பயுமே சேட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெயின் டூலாக நம்ம சேட் ஜிபிடி தான் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம ஒரு 3 கேமில் இப்போ உங்களுக்கு தேவை எத்தனை கேம் சிம்பிள் கேம் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். கிவ்மி சிம்பிள் கேம். டோட்டலாக அது எத்தனை கேம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதில் நாம் நமக்கு எத்தனை கேம் வேணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாவே எங்களுக்கு தெரியும். டோட்டலாக லார்ஜர் நம்பர் ஆஃப் வித் கோல் ஆஃப் ரீச்சிங் 248 பர்சன்ட். Memory match classic game where the player has to match pairs of cards with the same image or number. Basic game மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது நம்ம எதை வச்சு நம்ம கிளிக் பண்ணணும்னா, இதுக்கு நம்ம நம்ம கேம் செக் பண்ணுறதுக்கு ஒரு சைட்டுக்கு நம்ம ஒரு ஏஐ ஆப் இருக்குது. அதை தான் நம்ம போக போகிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா CodePen.io.pen. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நம்ம அதில் கேம் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் அதில் இருக்கும். என்னென்ன டீட்டெயில் நம்ம கொடுத்தா சாம்பிளாக அந்த கேம் அதுவே க்ரியேட் பண்ணி காட்டும். ஸோ இதுதான் இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாவே நம்ம இதுக்கு 3 இதுலேயுமே கோட் கொடுக்கணும். HTML, CSS, JS 3 ஸ்கிரிப்டுக்குமே நமக்கு கோட் வேணும். ஸோ நம்ம 3 இதுக்குமே நமக்கு ஸ்கிரிப்ட் வேணுங்கிற பட்சத்தில் நம்ம சேட் ஜிபிடி தான் கேட்கணும். நான் சிம்பிள் பசில் கேம் கலர் கேச்சிங். ஸோ இந்த இதுக்கு இப்போ நம்ம HTML, CSS, JS. ஸோ இது நமக்கு இப்போ தேவை. ஸோ give me HTML and CSS and JS script for develop the game. நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக 3 இதுலையுமே HTML ஸ்கிரிப்ட் கோடும் கொடுக்கும், CSS ஸ்கிரிப்ட் கோடும், ஜாவா ஸ்கிரிப்ட் கோடும் கொடுக்கும். நாம் இந்த கோடு காப்பி பண்ணி நம்ம அங்கே போட்டாவே நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். HTML காப்பி பண்ணி இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து CSS காப்பி பண்ணி கீழே இருக்க இதில் போட்டிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட். இதில் நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸ்கோர் டீட்டெயிலும் அதில் வந்துடும். இப்போ கேம்
இப்போ மூவ் பண்ணுறது தெரியுதில்ல, இப்போ அந்த மாதிரி கேம். இப்போ இதில் நம்ம எதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கோர் வந்து எதுவும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து நமக்கான இதாக வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம். I want to alter this. When colors slowly fall down and score will be increase when catch the colors. இப்போ மறுபடியும் 3 கோடுமே வந்து அதை ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கும். ஸோ நான் அதை செக் பண்ணி பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து எகைன் வந்து நம்ம கோடு வந்து காப்பி பண்ணி போடணும். இதெல்லாம் சிம்பிள். நம்ம ஸ்கிரிப்ட் கேட்டு நம்ம காப்பி பண்ணி போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஈஸியாக நமக்கு காட்டிடும். அதுலேருந்து நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. நீங்கள் எப்படி கேட்குறீங்க, உங்களுக்கான கேம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்டை கொடுத்துரும். அந்த ஸ்கிரிப்டை வச்சு இதில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏஐ டூல் வச்சு டெஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கேம் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணணும். நீங்கள் வந்து செப்பரேட்டாக நீங்கள் கோட் எழுதலாம் தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கிற ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் போட்டிங்கனாவே நீங்கள் எதிர்பார்த்த அவுட்புட் வருதா, அப்படி இல்லையா அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அதில் தெரிஞ்சிடும். 3 கோடுமே வந்து அகைன் வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கு, இனிஷியல் ஃபாலிங் ஸ்பீட் வந்து கம்மி பண்ணியிருக்கு அப்படின்னு கண்ட்ரோல் வந்து இதில் பண்ணியிருக்கு. அதேமாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்ச் டிடக்ஷன், ஹவ் இட் ஒர்க், ஃபாலிங் ஸ்பீட் இனிஷியலி அப்சல்யூட்லி ஸ்லோ, ஆஃப்டர் ஈச் சக்ஸஸ்ஃபுல் கேட்ச் ஃபால் இன் ஸ்பீட் இன்க்ரீசஸ், ஸ்கோர் இன்க்ரீஸ் 1 பாயிண்ட் ஆஃப் ஈச் ஆப்ஜெக்ட் கேட்ச். ஒவ்வொரு இதுவும் வந்து கேட்ச் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பாயிண்ட் இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலர்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நாம் கேட்டதுக்கு அவங்க என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதேமாரி நீங்கள் வந்து ஈஸியாக சிம்பிள் பசில் கேம் கூட நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை அதை விட என்ன சொல்கிறது, உங்களுக்கு எந்த மாதிரி கேம் வேணும் அப்படின்னு சொன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ மறுபடியும் நம்ம வந்து இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி போட்டோம்னாவே நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். HTML அடுத்து CSS, அடுத்து JavaScript. போட்டாச்சு. இப்போ இது வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம இதை வந்து எதுலேயோ தப்பாக இருக்குது. நம்ம வந்து HTML வந்து கரெக்ட் பண்ணி மறுபடியும் போடணும். என்ன எரர் காட்டுது? கரெக்டாக தான் இருக்குது. நம்ம வேறு ஒரு கேமை வந்து டெவலப் பண்ண சொல்லி கேட்கலாம். சிம்பிள் நம்பர் பசில். நீட் கோட்ஸ் ஃபார் சிம்பிள் நம்பர் பசில்.
3x3 அந்த ஸ்பெஷலுக்கு வந்து நம்ம கேட்டிருக்கோம். அது கோட் கொடுத்துருக்கு. கோடு காப்பி பண்ணிது நம்ம பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியும். இதிலே வந்து இங்கே ஏதோ மிஸ்டேக் இருக்குது. இல்லைன்னா நம்ம இதை வந்து மூவ் பண்ணும்போதே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் எப்படி மூவ் ஆகலைங்கிறது தான் கோடில் ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இந்த கோடை வந்து காப்பி பண்ணி பார்க்கலாம் பசில் கேம் எப்படி வந்திருக்குன்னு. HTML காப்பி பண்ணுறோம். அடுத்து CSS காப்பி பண்ணுறோம். அடுத்து JavaScript காப்பி பண்ணணும். மூணு இதையுமே காப்பி பண்ணி போட்டு கரெக்டாக காப்பி ஆச்சான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே தப்பாக தான் நமக்கு காட்டும். JavaScript எங்கே ஃபுல்லாக காப்பி ஆகிடுச்சான்னு பாருங்கள். ஏன்னா இப்போ அங்கே தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இது ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு எந்த மாதிரி கேம் வந்து டெவலப் பண்ணணும் அந்த மாதிரி இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கனாவே அதுக்கான சிம்பிளாக வந்து இதில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐஓவில் டெஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் கேம் டெவலப் பண்ணிக்கலாம். நீங்களே சொந்த கோடிங் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இதில் ஈஸியாக நீங்கள் வந்து நீங்கள் அதை விட எப்படி ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் நியூவாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ தெரியுதுல்ல, நம்பர் வந்துருச்சு. இப்போ நாம் இதை வந்து மூவ் பண்ணணும். 8 7 ஆல்ரெடி இருக்குது ஆர்டரு. முதல்ல சஃபிள் பண்ணிக்கலாம். சஃபிள் பண்ணிக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக சஃபிள் ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். 7 3 6 5 3 7 2 4 8 அடுத்து 2 இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இதை விட இதில் நீங்கள் எப்படி ஆல்ட்ரு பண்ணலாம், எப்படி கலரிங் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட இன்னோவேஷன் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி இதில் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இதில் ஏதாச்சும் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாம் சஃபிள் பண்ணுறது மறுபடியும் சஃபிள் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சஃபிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சிம்பிளாக நமக்கு ஒரு கேம் வேணும் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன கோட் வேணும், HTML CSS அதே மாதிரி JavaScript இது மூணும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அது கோட் கொடுக்குது. நம்ம இதில் செக் பண்ணி பார்த்தாவே நம்மளோட கேம் நாம் டெவலப் பண்ண கேம். இதில் வந்து நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, எப்படி இன்னோவேட்டிவாக நீங்கள் யோசிக்கிறீங்க, இதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக மாற்றிக்கலாம். இல்லைன்னா நான் வந்து கிரிட்டிக்கலாக ரொம்ப டஃப்பாகவும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.